ஓம் குருவே சரணம். வாழிய நலம் தமிழ் வாழ்க. மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். தினமும் ஒரு நட்சத்திரம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க இருப்பது மூலம் நட்சத்திரம் பற்றித்தான். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குணம், பணம், திருமணம், வெற்றி, கர்ம வினைகள், பரிகாரம் என சகலத்தையும் பார்க்கலாம். அதனுடன் இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரம் என்ன, திருமணம் செய்ய பொருத்தம் இல்லாத நட்சத்திரம் என்ன, இவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவது என்ன என்றும் அதற்கு தீர்வாக என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ளலாம். நமது சேனலில் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நல்லது செய்து யோகம் தரக்கூடிய 2 கிரகங்கள் சேர்ந்து 17 ஆண்டுகள் தடைகளை ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும், அதுதான் தடைகளுக்கு காரணமா, தீர்வு என்ன, அதாவது பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். அதற்கு முன்னதாக சில தகவல்களை பார்த்து விடலாம். உபயராசிகளில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 விதமான சந்திப்பில் பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு. கேது திசையில் பிறந்த இவர்கள் உபயராசிகளில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்திருப்பார்கள். ராசியின் அதிபதியே தனகாரகன் குரு, நட்சத்திர அதிபதியாக கேது இருப்பார். அஷ்டமாதிபதி என்பதால் சந்திரன் இவர்களுக்கு மேன்மை தரமாட்டார். தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செவ்வாய் கர்ம வினைகளை பதிவு செய்திருப்பார். சந்திரன் திசை 10 வருடம் பிளஸ் செவ்வாய் திசை 7 வருடம் என கூட்டினால் மொத்தம் 17 வருடங்கள் இடையூறாக இருக்கும். மூலம் நட்சத்திரம் பெரும்பாலும் புரளிகளால் பாதிக்கப்படும். அதாவது ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் என்றும் ஒரு புரளி உள்ளது. வருடா வருடம் புரட்டாசி மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திரம் அஷ்டமி நாளில் வரும். அன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டது சில தவறான மனிதர்கள் மூலமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இதன் விளைவாக வந்த புரளிதான் மூலம் நட்சத்திரம் என்றாலே ஆகாது என்று ஜாதகத்தையே பார்க்காமல் ஒதுக்கும் நிலை உள்ளது. இப்பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணம், வருமானம், திருமணம் போன்றவற்றை பார்க்கலாம். இவர்கள் குணத்தை பழாப்பழம் என்பதற்கு நிகராக ஒப்பிடலாம். இவர்களுடைய குணம் பொதுவாக எந்த உறவுகளுக்கும் எதிராக இருக்காது. எல்லா உறவுகளையும் அனுசரித்து இருக்கும். இளமையிலேயே, அதாவது பள்ளி நாட்களிலேயே சுக்கிரன் திசை வரும் என்பதால் இவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படும் வாய்ப்பு அதிகம். தாமத திருமணம் இவர்களுக்கு நன்மையை தரும். சீக்கிரம் திருமணம் செய்ய நினைப்பவர்கள் சூரியன் திசை நடக்கும் 6 ஆண்டுகளில் செய்யலாம். இப்பொழுது இவர்கள் திருமணம் செய்ய பொருந்தாத நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். இவர்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் மற்றும் ஆயில், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் பொருந்தாது. இதை தவிர மீதமுள்ள 21 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் ஜாதகத்தை வைத்து முடிவு செய்ய வேண்டும். இவர்களுக்கு சுக்கிரன் திசை நடக்கும் 20 வருடமும் இவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் முன்னேற்றம் பெறுவார்கள். இவர்களுக்கு குரு திசை பிற்கூறாக வந்து நல்லது செய்யும். இவர்களுக்கு மீடியா துறைகள், ஆசிரியர் துறைகள், பேக்கரி போன்றவை வருமானத்தை தரும். பொருந்தாத துறைகள் டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் போன்றவை எல்லாம் சொல்லலாம். இவர்களின் முன்ஜென்ம கர்ம வினைகளை செவ்வாய் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு என்ன பரிகார நிவர்த்தி என்று பார்க்கலாம். அதற்கு முன் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்கள் அல்லது தோழிகள் இருந்தால் அவர்களால் இவர்களுக்கு நன்மைகள் உண்டு. அல்லது ராகு திசை நடப்பவர்களாலும் நன்மைகள் கிடைக்கும். இவர்களுக்கு செவ்வாய் எதிர்மறையாக செயல்படுவதை எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்த்துவிட்டு பரிகார நிவர்த்தி பற்றி பார்க்கலாம். இடம், வீடு, சொத்து எல்லாம் இருந்தும் அங்கே வசிக்க முடியாத நிலை இருக்கும். சகோதரர்களுடன் மன வருத்தம், கணவன் அல்லது மனைவியின் சகோதரர்களிடம் மன வருத்தம், கோர்ட் வழக்கு, பங்காளிகள் உறவு சுமூகம் இல்லாத நிலை, திருமண தடை போன்றவை இருந்தால் செவ்வாய் எதிர்மறையாக செயல்படுவதை உணர முடியும். இவர்கள் திருச்செந்தூர் சென்று வரலாம். செவ்வாய்க்கிழமை துவரை தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை கருங்காலி செடியில் ஊற்றலாம். இரத்த தானம் செய்யலாம். இவையெல்லாம் செவ்வாய் பெற்ற முன்ஜென்ம கர்ம வினைகளை போக்கும். இவர்களுக்கு 30, 39, 48 வயதுகளில் முன்னேற்றம் கிடைக்கும். நாளை வேறொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.